ஹாய் காய்ஸ், என்ன மாதிரி லஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் உங்க கிட்ட சாப்பிட மாட்டாங்களா? கண்டிப்பாக இந்த லஞ்ச் ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப வீட்டுக்கு வந்து எனக்கு இருக்கான்னு கேட்பாங்க. எக் ரோல் சப்பாத்தி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அது ஃபஸ்ட் சப்பாத்தி நம்ம நார்மலாக எப்பவும் போடுவோம்ல, அது மாதிரி சாஃப்டான சப்பாத்தியாக போட்டுக்கோங்க. நான் பாப்பாக்காக கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ பட்டர் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக ரெண்டு பக்கம் நல்லா பட்டர் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சப்பாத்தி எல்லாம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். 2 முட்டை, மிளகு, ஜீரகம், கரம் மசாலா, உங்கள் குழந்தைங்க வரப்பு அந்த மாதிரி ஒரு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா அது மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் அது மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் பாப்பாக்காக ரொம்ப மசாலாலாம் ஆட் பண்ணாமல் ப்ளைன் ஆம்லேட் மாதிரி தான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி கல்லை சுற்றி விட்டு முட்டையை ஊற்றிக்கோங்க. முட்டையை ஊற்றினதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி எடுத்து மேலே கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அதோட முட்டிடும் போயிட்டு நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி வைங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு ஆசையாக இருக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 10 to 15 மினிட்ஸில் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து கொண்டக்கடலையும் பாதாம் முந்திரியும் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் காலைக்கு உங்கள் அப்பா கொண்டக்கடலை தாளிச்சு கொடுத்தேன். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.